ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உணலாம் சேனலில் சுவையான மா இஞ்சி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். 1/4 கிலோ அளவு மா இஞ்சி எடுத்துகிட்டு அது நல்லா தோலெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நம்ம துருவி ஊறுகாய் செய்யும்போது நமக்கு ஃப்ளேவர் வந்து அப்படியே கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாயை வச்சுக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவு வெந்தயமும் 2 டீஸ்பூன் அளவு கடுகும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாம். நல்லா செவந்து வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துடணும். நல்லா வறுபட்டுருச்சு நமக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, கடுகு வந்து நல்லா இந்த மாதிரி வெடிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் 50 ml வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம ஊறுகாய் செய்யும் போது தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு கடுகும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறணும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை வந்து நல்லா ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த மா இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த மா இஞ்சியை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கணும். அப்போ தான் இதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடும். இந்த மா இஞ்சி வந்து பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரியும் சுவையில் மாங்காய் மாதிரியும் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சால்ட் வந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வந்து வதக்கி விடணும். உப்புலேயே வந்து இந்த மா இஞ்சி வந்து வேகணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மூடி போட்டு வேக வைங்க. அடுத்து நம்ம எண்ணெயிலையும் அது நல்லா வெந்து வரணும். அப்போ தான் அதில் இருக்க அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயமும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கும் போது நமக்கு கலர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த 2 மிளகாய் தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வேக வைங்க. வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயிலேயே அந்த மா இஞ்சி வந்து நல்லா வேகும். இப்போயே உங்களுக்கு கமன்னு அப்படியே ஒரு வாசனையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை வந்து நம்ம 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து நல்லா வெல்லத்தை வந்து தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா தூசி இல்லாத வெல்லமாக எடுத்துக்கோங்க. ஒரு 5 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம். 5 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது நமக்கு இன்னும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் வெல்லம் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். அடுத்தது நீங்கள் அப்படியே திறந்து வச்சே ஒரு சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சின்ன கடாய் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாயிருந்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருந்த ஊறுகாய் மேலே அதை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெய் சூட்டோடவே நம்ம இதை வந்து நல்லா கிளறி விட்டுறணும். அந்த சூடான எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. அடுத்து இதை மூடி போட்டு மூடக்கூடாது. அப்படியே திறந்தே வச்சு ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஊறுகாய் ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரியான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள்.